சார் வணக்கம். உனக்கு தமிழரா தெலுங்கராங்கிறத விட நம்ம இந்தியங்கிறத பார்க்குறோம். நம்ம இந்தியர்கள் தான் பார்க்குறோம். ஏதாவது ஒரு 2, 3 பேர் சொல்ல முடியுமா? அது வந்து அது சர்ச்சையாயிரும். அதிமுகவை நீங்க கார்னர் பண்ணியிருக்கலாம். இவ்வளவு வாய்ப்புகள் இருந்தும் அதை ஒருவேளை தமிழ்நாடு கட்சிகள் மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற ஒரு சிறந்த மனிதரை பொறுத்திருக்கேன் நம்மளுடைய மண்ணின் மைந்தருக்கு ஏன் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு நெருக்கடி ஏற்படலாம். அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சில பேர் அந்த கருத்தை தெரிவிக்கலாம். அந்த நோக்கத்தில் பார்க்கும்போது அவங்க ஏற்கனவே அவங்க என்டிஏல இருக்கிறாங்க. இன்னைக்கு பாஜக கூட்டணியில் அவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அப்போ அந்த ஒரு இதுல இருந்து சில வாக்குகள் நமக்கு வந்துச்சுன்னா அந்த வெற்றி பெறதுக்கு ஒரு வாய்ப்பை இது உருவாக்குறது தான் நாங்கள் நினைக்கிறோம். எலெக்ஷன் சவுத் இந்தியான்னு சொல்ல முடியாத ஒட்டுமொத்த இந்தியா தான் நம்ம பார்க்கிறோம். ஒட்டுமொத்த இந்தியா இன்னைக்கு பல்வேறு நெருக்கடிகள் பிரச்சனை இருக்கு. இந்த தருணத்துல எல்லாரும் ஏற்கக்கூடிய ஒரு சிறந்த வேட்பாளர் ஏற்கனவே இன்னைக்கு இருக்கிற சர்ச்சைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு வேட்பாளரை தான் நாங்கள் பார்க்குறோம். ஆம் ஆத்மியோ இல்லாட்டி அவங்க டிஎம்சியை பொறுத்து திரிணாமுல் காங்கிரஸ் அவங்க உடன்படலாம். ஆனால் இந்த விஷயத்தில் பொறுத்து எல்லாருக்கும் ஒரு உருவித்து அதே எங்களுக்கு என்ன வெற்றிக்கு முதல் படியாக நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளரா எதிர்கட்சியிலிருந்து, அதாவது இந்தியா கூட்டணியிலிருந்து சுதர்சன ரெட்டி உச்சநீதிமன்றத்தில் உடைய முன்னாள் நீதிபதி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு இது ஒரு செக் வைக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புகளாக இருக்கக்கூடிய சூழல்ல மதிமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய துரை வைகோ அவர்கள் நம்ம கூட இருந்திருக்காரு. கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழர் வர்சஸ் தெலுங்கர் இந்த டாபிக் மீண்டும் இந்த விஷயத்துல வந்துருச்சு, எப்படி சமாளிக்க போறீங்க? இதுல அதான் இது தமிழரா தெலுங்கராங்கிறத விட நம்ம இந்தியங்கிறத பார்க்குறோம். நம்ம இந்தியர்கள் தானே பார்க்குறோம் நாங்கள். ஏன்னா இந்த நேரத்தில் வந்து நான் யாருக்கே சொன்ன மாதிரி நம்முடைய இந்திய அரசியல் சாசன சட்டத்துடைய கோட்பாடுகள், நம்முடைய ஜனநாயகத்தின் சில கோட்பாடுகளை காக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் யார் நம்ம ஒரு வேட்பாளரை போட்டால் அப்போ சிறப்பாக செயல்படுவாங்கன்னு பார்க்கும்போது, யாரை ஒரு வேட்பாளரை போட்டு எல்லாரும் ஏற்றுக்குவாங்கன்னு பார்க்கும்போது அந்த அடிப்படையில் தான் முன்னாள் நீதிபதி சுதர்ஷன் ரெட்டியை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். ஏன் அவரை தேர்ந்தெடுக்க முக்கியமான காரணம்னா அவருடைய வழக்கறிஞராக ஒரு நீதிபதியாக யாருடைய குவஹாத்தி உயர்நீதிமன்றத்தில் அவர் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்திருக்கிறாரு. சுப்ரீம் கோர்ட்டில் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்திருக்கிறாரு. அவருடைய லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்ஸ், அவருடைய தீர்ப்புகளை பார்க்கும்போது பல தருணங்களில் வந்து நம்முடைய ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், அதே நேரத்தில் வந்து மத சார்பின்மை, சமூக நீதியை காக்கிற மாதிரி தான் அவருடைய தீர்ப்புகள் இருந்திருக்கு. அதே வேளையில் வந்து ஒரு ப்ரொக்ரெசிவ் திங்கர், ஒரு முற்போக்கு சிந்தனையாளர் தான் எல்லாரும் சொல்றாங்க அவங்க. அப்படி பல்வேறு நீங்க நிறைய பேர்கள் வந்து இதுல வந்து இவரை சொல்லலாமா, அவரை பரிசீலிக்கலாமா, 2, 3 பேர் சொல்ல முடியுமா சார்? அது வந்து அது சர்ச்சையாயிரும். அப்படி சொல்லும் பொழுது என்னன்னா, அப்ப இவர் பேரை சொல்லும் போது அப்போ எல்லாரும் ஏத்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அதனாலதான் இன்னைக்கு என்னன்னா, திரிணாமுல் காங்கிரஸா இருக்கட்டும், நீங்க ஆம் ஆத்மி இயக்கமா இருக்கட்டும், அவங்க சில வேலைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியா கூட்டணிக்கு எதிரான சில நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. ஆனா இந்த விஷயத்துல பொறுத்த வரைக்கும் நம்முடைய துணை ஜனாதிபதி வேட்பாளராக வந்து திரு சுதர்ஷன் ரெட்டி தான். அவர் தான் ஆப்ட் கேண்டிடேட், ரைட் கேண்டிடேட்ங்கிறது எல்லாருமே ஒரு கருத்துல இருந்தாங்க. ஆனா பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஓபிசி கேண்டிடேட்டா பார்த்து நிறுத்தினாங்க. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை மனசுல கொண்டு நிறுத்தினாங்க. உங்களை எதிர்கட்சிகளை கார்னர் பண்ணணும்னு நிறுத்தினாங்க. அதிலும் குறிப்பா தீவிரமான தமிழ் தேசியம் பேசக்கூடிய மதிமுக மாதிரியான கட்சிகளை எங்கேயும் பேசவே விடக்கூடாது அப்படின்னு பார்த்து ஒரு வேட்பாளர் தேர்வு அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இதுல தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஒருவேளை நிறுத்தப்பட்டிருந்தால், உதாரணத்துக்கு மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுடைய பெயர்கள்லாம் இடம்பெற்றிருந்துச்சு, அவர் வந்திருந்தா ஒருவேளை அந்த போட்டி அப்படின்றது கொஞ்சம் டஃப்பா இருந்திருக்கும். ஈவன் பாஜக தலைமைக்கு கூட ஒரு ஒரு விதமான தயக்கம் ஏற்பட்டிருக்கலாம். அதிமுகவை நீங்க கார்னர் பண்ணியிருக்கலாம். இவ்வளவு வாய்ப்புகள் இருந்தும் அதை ஒருவேளை தமிழ்நாடு கட்சிகள் மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி. நீங்க அப்படி சொல்றீங்க. நான் எப்படி பாக்குறேன்னா, இது ஆந்திரா முதல்வர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரிதான் இந்த ஒரு வேட்பாளர் நாங்க பாக்குறோம். ஏன்னா இந்த தருணத்துல பொறுத்த வரைக்கும் அவருக்கு அந்த மாநிலத்தை சார்ந்தவர், அவருக்கு ஆதரவு தர வேண்டும் என்கிற ஒரு மனநிலை அங்க ஆந்திரால ஒரு நிறைய பேருக்கு வரலாம். ஒரு ரெட்டி கம்யூனிட்டி சேர்ந்தவங்க அப்படி இல்ல, ஆந்திராவின்னு தான் பாக்குறேன். இதுல ரெட்டியாங்கிற நான் ஜாதி ரீதியா போகல. நான் அப்படி பார்க்கும்போது அப்படி ஒரு செக் வைக்கிறது இருக்கு. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இன்னைக்கு உங்களுக்கே தெரியும், திமுக தலைமையிலான இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் வலுவா இருக்கு. சென்ற நாடாளுமன்ற தேர்தலையும் உங்களுக்கு வந்து 100 விழுக்காடு ஒரு வெற்றியை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இந்த நேரத்தில் வந்து தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் இதை எந்த நோக்கத்துக்காண்டி இதை ஒரு திரு சுதர்ஷன் ரெட்டி அவரை நம்ம நியமிச்சிருக்கிறோங்கிறது அவங்க ஜனங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா அவருக்கு ஒரு கடந்த கால ஒரு வரலாறு இருக்கு. நீங்க ஜாதி மாநிலங்களுக்கு அப்பாற்பட்டு இன்றைய சூழ்நிலைக்கு நான் யார்கிட்ட சொன்ன மாதிரி ஜனநாயகத்தை காக்கவும், இந்திய அரசியல் சாசனத்தின் கோட்பாடுகளை காக்கவும்,
அது இந்த நேரத்துல வந்து ஒரு நல்ல ஒரு எல்லாரும் ஏத்துக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் அந்த இதை பாக்குறோம். இதுல ஜாதி நீங்க மாநிலங்கள்லாம் கடந்த நாங்க பாக்குறோம். ஆனா சந்திரபாபு நாயுடு இவருக்கு ஆதரவு அளிப்பாரு நீங்க நம்புறீங்களா? ஏன்னா தமிழரை நிறுத்தி இருக்கிறாங்க, அதனால நீங்க ஆதரவு கொடுங்கன்னு பாஜக திமுக கூட்டணியில கேட்டாங்க. இப்போ அங்க அப்படி மாத்தி இருக்கிறாங்க. அப்போ சந்திரபாபு நாயுடு வாய்ப்பு அளிக்கிறதுக்கு ஆதரவு அளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது அவர் எடுக்க வேண்டிய முடிவு. அதே நேரத்துல வந்து அவருக்கு ஒரு நெருக்கடி ஏற்படலாம். அவர் ஆந்திரா மாநிலத்துல ஒரு அந்த மாநிலத்தை சார்ந்த அது ஒரு ஒரு சிறந்த மனிதர். நீங்க அவர் ஒரு நீதிபதியா இருந்திருக்கிறாரு, உச்ச நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதியா செயல்பட்டு இருக்கிறாரு. ஒரு சிறந்த மனிதரை பொறுத்திருக்கேன் நம்மளுடைய மண்ணின் மைந்தருக்கு ஏன் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு நெருக்கடி ஏற்படலாம். அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சில பேர் அந்த கருத்தை தெரிவிக்கலாம். அந்த நோக்கத்தில் பார்க்கும்போது அவங்க ஏற்கனவே அவங்க என்டிஏல இருக்கிறாங்க, இன்னைக்கு பாஜக கூட்டணியில் அவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அப்போ அந்த ஒரு இதுல இருந்து சில வாக்குகள் நமக்கு வந்துச்சுன்னா அந்த வெற்றி பெறதுக்கு ஒரு வாய்ப்பை இது உருவாக்குது தான் நாங்க நினைக்கிறோம். ஆனா சந்திரபாபு நாயுடு மட்டும் நம்ம பார்க்காம ஒய்எஸ்ஆர் காங்கிரஸை பார்த்தா அவங்க 4 சீட் வச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நாங்க வந்து பிஜேபி கேண்டிடேட்டுக்கு தான் கொடுப்போம் அப்படின்னு இருக்காங்க, ஆதரவு கொடுப்போம் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கும் ஒரு செக். இப்போ ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களோட ஒவ்வொரு வாக்குகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாம கேசிஆர் இருக்கிறாரு. ஸோ ஒட்டுமொத்த சவுத் இந்தியாவும் ஃபோக்கஸ்டா இருக்கும் இந்த எலெக்ஷன். சவுத் இந்தியா சொல்ல முடியாத ஒட்டுமொத்த இந்தியா தான் நம்ம பார்க்கணும். ஒட்டுமொத்த இந்தியா இன்னைக்கு பல்வேறு நெருக்கடிகள் பிரச்சனை இருக்கு. இந்த தருணத்துல எல்லாரும் ஏற்கக்கூடிய ஒரு சிறந்த வேட்பாளர் ஏற்கனவே இன்னைக்கு இருக்கிற சர்ச்சைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு வேட்பாளர் தான் நாங்க பாக்குறோம். நீங்க சவுத் நார்த் அப்படின்னு கிடையாது, சவுத் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் எல்லா இடங்கள்லயும் இன்னைக்கு வந்து ஜனநாயக கோட்பாடுகள் காப்பாற்றப்படணும், இந்திய அரசியல் சாசனத்தினுடைய கோட்பாடுகள் காப்பாற்றணும். நம்ம ஒரு இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் அதில் ஒன்னொன்னா இழந்துட்டு இருக்கிறோம். இப்போ உங்களுக்கு இங்க வாக்குச்சீட்டு அந்த அதுமே அது திருட்டு பத்தி ஒரு பெரிய பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர் நம்ம நியமிச்சாதான் நம்ம வெற்றி பெறலாங்கிறது ஒரு அதனால அந்த கோட்பாடு நம்ம ஒரு இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார், வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? ஏன்னா அப்கோர்ஸ் அவங்க பலம் பொருந்தி இருக்கிறாங்க, கூட்டணியில் இல்லாத கட்சிகளும் ஆதரவு அளிக்கிறாங்க சிபி ராதாகிருஷ்ணனுக்கு. அப்போ இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளருக்கு வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு? என்ன பண்ண போறீங்க பிரச்சாரத்துக்கு? என்ன பண்ண போறீங்க? பிரகாசமா இருக்குன்னு தான் பாக்குறேன். ஏன்னா பல நேரங்கள்ல வந்து நம்ம இந்தியா கூட்டணி நாங்க எடுக்கிற முடிவுல வந்து இப்போ ஆம் ஆத்மியோ இல்லாட்டி அவங்க டிஎம்சியை பொறுத்து திரிணாமுல் காங்கிரஸ் அவங்க உடன்படலாம். ஆனா இந்த விஷயத்துல பொறுத்து எல்லாருக்கும் ஒரு உருவத்து அதே எங்களுக்கு என்ன வெற்றிக்கு முதல் படியாக நாங்க பாக்குறோம். அப்படி இருக்கும்பொழுது நீங்க யார்ட்டையும் சொன்ன மாதிரி இப்போ ஆந்திராவில் பொறுத்த வரைக்கும் ஒரு திரு சந்திரபாபு நாயுடுவா இருக்கட்டும் இல்லாட்டி ஒய்எஸ்ஆர் அவங்க இயக்கத்தின் தலைவராக இருக்கட்டும், அப்போ அங்கிருந்து சில வாக்குகள் வர்றதுக்கு எதிர்பார்க்கிறோம். அதுவும் இல்லாம அவர் இந்த அவர் ஒரு சிறந்த ஒரு மனிதர் இருந்திருக்கிறார். இந்தியா ஆந்திரா மாத்திரம் கிடையாது, இந்தியாவில் ஒரு சிறந்த மனிதராக இருந்திருக்கிறார். அவருக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. அப்படி பார்க்கும்போது நீங்க கேண்டிடேட் இவரா சிபிஆரா இல்ல இயக்கம் சார்ந்த ஒரு ஆளா இல்லாம ஆமா பொதுவான சிபிஆர் வெர்சஸ் பெறனா நீங்க சுதர்ஷன் ரெட்டியான்னு பார்க்கும்போது இவருக்கு ஒரு கேண்டிடேட் வெயிட்டேஜ் இருக்கு. அதை வச்சு நாங்க நம்பிக்கை இருக்கிறோம். நிச்சயமாக உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி.